வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெகுலராகவே நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை நம்பி ஒரு சின்ன லெவல்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நம்மக்கிட்ட இவ்வளோ பேர் வந்து ப்ராப்பர்ட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கே ஒரு 100+ கால்ஸ் வந்துடுது, இவ்வளோ என்கொயரி வருது. எங்கள் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் எங்களோட வேலை எல்லாமே உங்களுக்காக மட்டும்தாங்க இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணுற இடத்துல உண்மையாக நேர்மையாக இருப்போம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்பட்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேலையூர் ஐஏஎஃப் ரோடு தான். சரிங்களா? இந்த சேலையூர் ஐஏஎஃப் ரோடு தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப் ரோட் 2 டுவர்ட்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி வரோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேம்ப் ரோடுக்கு அதுக்கு அடுத்த ஜங்ஷன் தான் நம்மளுக்கு சேலையூர் ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன் வந்து இங்கே ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேலையூர் ஜியான் ஸ்கூல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தால் ஐஏஎஃப் ரோடு உள்ளே வந்துடுவீங்க. இந்த ஐஏஎஃப் ரோடு உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக் பில்டர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க டாக் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக அந்த ஐஏஎஃப் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ரீசேல் 2 BHK அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு லொக்கேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாரத் யூனிவர்சிட்டிக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த கேம்ப் ரோட் 2 நம்ம இந்த அகரம் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேலையூர் ரோடு, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பெருங்குளத்தூர் ரோடாக நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக இந்த கேம்ப் ரோட்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பெருங்குளத்தூர் போய் கனெக்ட் பண்ணிடலாங்க. நம்ம சஸ்கூல் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பார்த்து தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1159 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 585 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடச்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துடும். இப்போ மேலே போய் மதுரையில் எல்லாமே வீடை சுற்றி காட்டிடுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மேலே போய் பார்த்துடலாம். வாங்க வாங்க வாங்க, இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 யூனிட் வரும். சரிங்களா? அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் சொன்னாங்கல்ல யாருன்னா இந்த சேலையூர் ஐஏஎஃப் ரோட் லொக்கேஷனில் இல்லை பாரத் யூனிவர்சிட்டி நியர்பை இல்லை இந்த நியூ பெருங்குளத்தூர் பைபாஸ் இப்போ போட்டாங்க பார்த்தீங்கன்னா இது நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய சோஃபா கூட போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி இபி எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தாங்க. ஸோ ரீசெண்டாக டெனண்ட் இப்போ தான் வெக்கேட் பண்ணாங்க. சரிங்களா? ஒரு 2 weeks ஆகும், இப்போ தான் வெக்கேட் பண்ணாங்க. அப்படியே வாங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டல் இன்கம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு ஏரியா தான் இது. சரிங்களா? ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு காலேஜ் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் இந்த ஏரியாவில் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரெண்டல் வரா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஏரியாவில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இல்லை நீங்களே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரா மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய செலவு இருக்காது. ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு இன்னும் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலை பார்த்துருவோங்க. இது வந்து பார்த்தா ஒரு சின்னதாக நம்மளுக்கு டைனிங் ஏரியா செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரூம் பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரிங்க. இது வந்து கிச்சன் பக்கத்துலேயே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது. உள்ளே கொஞ்சம் லைட் ஃபிக்ஸ் பண்ணல, அதனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். உங்களோட ஸ்டோரேஜ் திங்ஸ் எதனா வேஸ்டேஜ் திங்ஸ் இல்லை கிச்சனோட ஐட்டம்ஸ் எதனா நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரி நம்மளுக்கு உட்டன் அந்த பிளேவுட்லேயே நம்மளுக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்கு. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு லேஃப்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சைடு ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாத்ரூமில் இருக்க ஃபிட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்லாம் கொஞ்சம் ரஸ்ட்டாக இருக்குது, அது மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் பர் ப்ராப்பர்ட்டி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு விஷுவலாக காட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த சைடு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க. கிச்சனுக்குள்ளேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கிரில்கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னாலும் எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை உங்கள் வீடை தேடி எடுத்து நாங்கள் சேர்க்குறோம். சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க அந்த ரேக் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூங்க. இந்த ஹாலை காட்டுங்களேன், எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க.
ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். 2 பெட்ரூமும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. அது மாதிரி 1159 ஸ்கொயர் ஃபீட் 1159 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் அப்படின்னா எவ்வளவு ஸ்பேஷியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/12 11க்கு 12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/11ல கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க ஃபுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸட் தான் போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க. இங்க ஒரு சின்னதாக பால்கனி இருக்கு. இதுக்குள்ள நீங்க வாஷிங் மிஷின் செட்டப் அது மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே சுத்தி காட்டிட்டேன். உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர்ட்டியும் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே சைட் விசிட் வந்து பாருங்க. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56 lakhs 56 லட்ச ரூபா உங்களுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நியூ அபார்ட்மெண்ட் நீங்க வாங்க போனா என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தா 7,500 வரைக்கும் நம்மளுக்கு நியூ அபார்ட்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது இல்லாம தனியாக உங்களுக்கு GST ரிஜிஸ்ட்ரேஷன் கார் பார்க்கிங் எல்லாமே அடிஷனல் காஸ்ட் வந்துடும். இந்த அபார்ட்மெண்ட்டை இந்த 1159 ஸ்கொயர் ஃபீட் இந்த அபார்ட்மெண்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 56 lakhsலேயே உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடுங்க. ஸோ அது இல்லாம உங்களுக்கு அடிஷனலாக பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் அடிஷனல் காஸ்ட் வரும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க அடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.